மயானத்தின் முன்பு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த கார் வியாபாரி கார் வாங்குவது போல் அழைத்து அடித்தே கொன்ற பயங்கரம். சிசிடிவி கேமராக்களை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். சடலத்தை காரில் கொண்டு வந்து வீசி சென்ற கும்பல் யார்? கொலைக்கான மோட்டிவ் என்ன? குற்றவாளிகள் சிக்கினார்களா? தோணித்துறை கிராமத்துல உள்ள மயானத்துக்கு வெளியே ஆண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா கடந்த 6ஆம் தேதி காலையில சீவலப்பேரி போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்ப அங்க 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் உடல்ல ரத்த காயங்களோட மிக கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. அதையடுத்து சடலத்தை மீட்ட காவலர்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அந்த நபர் யாரு, அவரை யார் இப்படி கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கின போலீஸ் சடலம் மீட்கப்பட்ட இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு செக் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல அங்கங்க மது பாட்டில்கள் உடைஞ்சி செதறி கிடந்ததை கவனிச்சிருக்காங்க. அதை வச்சு பார்த்த போலீஸ்காரங்களுக்கு அந்த நபர் தன்னுடைய நண்பர்கள் கூட வந்து மது அருந்தி இருக்கலாம்னு போதையில ஏற்பட்ட தகராறால இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்துச்சு. அதனால அந்த பகுதியில உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சப்ப 5ஆம் தேதி நைட்டு 11 மணி அளவுல அங்க கார் ஒண்ணு வந்தது பதிவாகி இருந்திருக்கு. அதுல இருந்து இறங்கின 3 இளைஞர்கள் சடலமா கிடந்தவரை கார்ல இருந்து தூக்கிட்டு வந்து மயானத்தோட வாசல்ல போட்டுட்டு போனதும் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு அதுல பதிவாகி இருந்த 3 பேரையும் மடக்கி பிடித்த போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்த நபர் யாரு, அவரை கொலை செஞ்சதுக்கான மோட்டிவ் என்னங்கிறதும் தெரிய வந்துச்சு. தூத்துக்குடி சாத்தாங்குளத்துல உள்ள முதலூர் பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான மார்டின் ஸ்டாலின். இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. பழைய கார்களை வாங்கி அதை சேல்ஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு வந்த மார்டினுக்கு ஏமன் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் கூட பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் அந்த இளம் பெண்ணோட அண்ணனுக்கு தெரிய வரவே அவரு மார்டினை பல முறை கண்டிச்சிருக்காரு. ஆனா மார்டினோ தொடர்ந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. பல விதத்துல கண்டிச்சும் அவன் நம்ம தங்கச்சி கிட்ட பேசுறத நிறுத்த மாட்டேங்கிறானேன்னு ஆத்திரமடைந்த அந்த இளம் பெண்ணுடைய அண்ணன் அவரை மர்டர் பண்ண பிளான் போட்டிருக்கான். அப்படி அவருக்கு போட்ட ஸ்கெட்ச்ல இருந்து மார்டின் பல முறை எஸ்கேப் ஆனதால அவர் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த நண்பர்கள் முருகப்பெருமாள், நம்பிராஜன், கிதியோன் ஆகிய 3 பேரையும் வச்சு மார்டினை தீர்த்து கட்ட வேலை பேசியிருக்கான் இளம் பெண்ணுடைய அண்ணன். பணத்துக்காக ஆசைப்பட்ட அந்த 3 பேரும் உயிருக்கு உயிரா பழகின நண்பனையே கொலை செய்ய சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மார்டினுக்கு போன் பண்ண முருகப்பெருமாள் கார் வாங்குறது சம்பந்தமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு மச்சான், நாங்க நேரிக்கு வான்னு சொல்லியிருக்கான். நண்பன் கூப்பிடுறானேன்னு மார்டினும் அவன் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்படி அவர் அங்க போன உடனே கார்ல இருந்து இறங்கின நம்பிராஜன், கிதியோன், முருகப்பெருமாள் ஆகிய 3 பேருமா சேர்ந்து மார்டினை கண்மூடித்தனமா அடிச்சே கொன்னு இருக்காங்க. போலீஸ்ல சிக்க கூடாதுங்கிறதுக்காக சடலத்தை காருக்குள்ள போட்டு தோணித்துறை கிராமத்துல உள்ள மயானத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதோட காவல்துறையை திசை திருப்பறதுக்காக அந்த இடத்துல மது பாட்டில்களை உடைச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. காவல்துறையினரின் விசாரணையில 3 பேருமா நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லவே அவங்க மேல கொலை வழக்க பதிவு பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. அதே நேரம் மார்டின் கொலைக்கு முக்கிய புள்ளியா செயல்பட்ட அந்த இளம் பெண்ணுடைய அண்ணனையும் போலீஸ் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.